போட்டாச்சு. இது ஒரு 4 விசில் வந்துட்டு நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு நல்லா கொலசலா வெந்து வரணும். இதோட தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாம நான் வந்து எடுத்து ஒரு தனியா நான் ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுட்டேன். இதுலதான் நமக்கு வந்து சத்து எல்லாமே நமக்கு இறங்கி இருக்குங்கனால நம்ம மாவுல கூட நம்ம இந்த தண்ணியை விட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜார்ல இந்த ராஜ்மாவை சேர்த்துருவோம். இதை வந்து நான் நல்ல நைஸ் பேஸ்டா நான் அரைச்சிடுறேன். நான் வந்து நல்ல ஒரு 2 தடவை தான் நான் ஓட்டியிருக்கேன். இந்த அளவுக்கு நமக்கு நல்ல நைஸா மாவு பதத்துக்கு நமக்கு வந்து நைஸா வரணும். இப்ப நான் வந்து கடாய் வச்சிருக்கேன். அதுல ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் நான் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்துட்டு அதை வந்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துருக்கோம். இப்ப இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சிருக்கேன். பூண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ரெண்டுத்தையும் நான் எடுத்துட்டு இந்த அளவு நான் வந்து மிக்சியில போட்டு நல்லா ஒரு அரை அரைச்சி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டுக்கலாம்.